வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேம ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் அரசு கட்டிடங்கள் மற்றும் அனைத்து இல்லங்களிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போதைய அரசு பிறப்பித்தது. ஒரு சில வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்பற்றப்பட்டு வந்த அந்த உத்தரவு என்பது இந்த காலங்களில் என்பொழுது பின்பற்றப்படாத ஒரு உத்தரவாகவே காணப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் மீண்டும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு தமிழகத்தில் இருக்கும் அரசு கட்டிடங்கள் மற்றும் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கட்டிடங்கள், கோவில்கள், குளங்கள் என அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு கடந்த மாதம் பிறப்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் பல இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் போதிய விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாநில நில மற்றும் நீர்வள ஆதார மையம் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த முடிவின்படி கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது இந்த ஆண்டு தமிழகத்தின் திருச்சி, கோவை, திண்டுக்கல், தேனி உட்பட 19 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது கீழே இறங்கியிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தின் நிலத்தடி நீர்மட்டம் என்பது எப்படி இருக்கிறது, மேலும் இந்த நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கான பிரதான காரணங்கள் என்ன, நிலத்தடி நீர்மட்டை உயர்வதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும், தமிழக அரசின் கனவு திட்டமான மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது தற்பொழுது எந்த அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல நேரடியான விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் தர காத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன்படி அனைத்து வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போது மழைநீர் சேகரிப்பு செய்யாத கட்டிடங்களில் குடிநீர், மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டது. இதனால் அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தால் அப்போதைய காலகட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது. ஆனால் தொடர்ந்து இந்த திட்டத்தை பின்பற்ற அரசு எந்த ஒரு தொடர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு. இதனால் மீண்டும் நிலத்தடி நீர்மட்டம் பாதாளத்திற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதால் எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பிருப்பதை உணர்ந்து பருவமழை காலத்திற்குள் மீண்டும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் உள்ள திருமண மண்டபம், ஹோட்டல் மற்றும் வணிக வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சரியாக செயல்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்று ஆய்வு செய்ய குடிநீர் வாரியம் சார்பில் தனிக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 13,300 வணிக வளாக கட்டிடங்களில் 310 கட்டிடங்களில் மழைநீர் கட்டமைப்பு இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தின் பல இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் சரியாக உருவாக்கப்படவில்லை என்பதும் கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறித்து மாநில நில மற்றும் நீர்வள ஆதார விவரக்குறிப்பு மையம் மேற்கொண்ட ஆய்வில் தமிழகத்தின் 19 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்தவும் மழைநீர் வீணாகாமல் தடுக்கவும் இந்த திட்டத்தை மீண்டும் முழு வீச்சில் தமிழகம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. ஏற்கனவே பருவமழை பொய்த்திருப்பதன் காரணமாக தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் என்பது குறைந்த அளவில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் மழை அளவு சரியாக இருந்தாலும் கூட வர இருக்கின்ற அந்த மழை நீரை சரியாக நாம் பயன்படுத்தாமல் இருப்பதால் அவை வீணாக சாக்கடையிலும் கடலிலும் சென்று கலப்பதான நிலை தற்பொழுது தமிழகத்தில் இருக்கிறது. இந்த ஒரு நிலை நீடிக்காமல் இருக்க தமிழகத்தில் மழைநீர் சேகரிப்பை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவு தற்பொழுது தமிழக அரசிடமிருந்து வந்திருக்கிறது. இந்த ஒரு உத்தரவின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை
உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு என்பது சரியான முறையில் பின்பற்றப்பட்டு வருகிறதா? அதே நேரத்தில் மழைநீர் சேகரிப்பு என்பது தனி மனித ஒரு பொறுப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கான ஒரு விழிப்புணர்வு என்பது பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு காணப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து தங்கமணி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு குறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார். மேலும் கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் கோவை நகரத்தின் நிலவரங்கள் குறித்து தகவல்களை பதிவு செய்ய இருக்கிறார். மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் ஆதவன் மதுரை மாவட்டத்தின் நிலத்தடி நீர்மட்டம் குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய காத்திருக்கிறார். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய சென்னை செய்தியரங்கிற்கு தம்முடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் எக்ஸ்னாரா அமைப்பைச் சேர்ந்த திரு இந்திரகுமார். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மழைநீர் சேகரிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய முதல்கட்ட தகவலை சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். வணக்கம் தங்கமணி. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நிலத்தடி நீர்மட்டம் என்பது எப்படி இருக்கு? கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருக்கிறதா அல்லது அதிகரித்து காணப்படுகிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஹேமா, அதாவது இந்த சென்னையோட நீர்மட்டம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கறத நம்ம 2005 காலகட்டத்தில இருந்து பார்க்கலாம். ஏன்னா 2005ஆம் ஆண்டு சென்னையில ஒரு மிகப்பெரிய மழை பெய்தது. அது ஒரு வரலாறு காணாத மழை. சென்னையே மழை நீரால வழிஞ்சு ஓடிதுன்னே சொல்லலாம். நிறைய பேர் பரசல் எல்லாம் சென்னை சாலைகளிலேயே கூட படகுகள் மூலமாக போன காட்சிகள்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. அந்த மழை சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் அமைந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த 2005 பெய்த மழை சென்னையில் இருக்கின்ற நிலத்தடி நீரை அப்படியே ஏற்றி உயர்த்தியது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 மீட்டர் அளவுக்கு அந்த நிலத்தடி நீர் அந்த ஒரு மழையில் மட்டுமே உயர்ந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவ்வளவு மழை பெய்திருக்கிறது. அதாவது வழக்கமாக பெய்கின்ற மழையை விட 2 மடங்கு அதிகமாக அந்த மழை பெய்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இருந்து சென்னையின் அதுக்கு பிறகு சென்னையின் குடிநீர் பற்றாக்குறையும் ஓரளவுக்கு குறைந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் நிலத்தடி நீர் இருந்த காரணத்தினால் மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்தினால் அவர்களால் எளிமையாக தண்ணீரை கொடுக்க முடிந்தது. அதேபோல வீடுகளிலும் சேமிக்கப்பட்டிருந்த நீரினால் அந்த தண்ணீர் பராமரிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, வழங்கப்பட்டது. மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் அவ்வளவு நீர் சேகரிப்புக்கு நீர்மட்டம் அதிகமாவதற்கு மிக முக்கியமான காரணம் 2001ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த திட்டத்தை கட்டாயமாக அனைத்து வீடுகளிலும் இதை கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார். மேலும் இந்த உத்தரவை சரியாக பின்பற்றாதவர்களின் வீடுகளில் இருக்கின்ற அந்த குடிநீர் குழாய் கனெக்ஷன் என்பது அவர்களுக்கு ரத்து செய்யப்படும், மின்சார சப்ளையும் ரத்து செய்யப்படும் என அதிரடியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் ஒரு பிரதிபலனாகவே அந்த 2005 பெய்த மழையால் அந்த மழைநீர் ஏற்கனவே சென்னையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளில் சேகரிக்கப்பட்டதால் அவ்வளவு நீர் மட்டம் உயர்ந்தது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீர் ஆதாரம் பெருகியது. அதன் பிறகு அந்த 2005ஆம் ஆண்டு மழைக்கு பிறகு சென்னையின் நீர் ஆதாரம் பெருகியது. அதன் மூலமாக சென்னை வாசிகள் தங்களது குடிநீர் ஆதாரங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்று பார்த்தால் தொடர்ந்து பருவமழை பெய்திருக்கிறது, 2 பருவமழை பெய்திருக்கிறது. அதேபோல தொடர்ச்சியாக பல்வேறு ஏரிகளிலும் முக்கியமாக சென்னையில் இருக்கின்ற புழல் ஏரி போன்ற ஏரிகள் எல்லாம் செம்பரப்பாக்கம் ஏரிகளெல்லாம் நீர் வரத்து குறைந்ததனாலும் சென்னையின் தண்ணீர் பற்றாக்குறை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் சென்னையின் நீர்மட்டம், அதாவது சென்னையின் நிலத்தடி நீர்மட்டம் 2 மீட்டர் ஆழத்தில் இருந்தது. தற்போது 4 மீட்டர் என்று குறைந்திருக்கிறது. ஏனென்றால் சென்னையில ஒரு இடத்துல 2 மீட்டர்ல குழி தோண்டினா தண்ணீர் கிடைத்த காலகட்டம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போது அதே இடத்தில் 4 மீட்டர் பறித்தால் தான் தண்ணீர் வருகின்ற நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு நிலத்தடி நீரின் அளவானது கீழே இறங்கி இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம் சொல்லலாம், மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை சரியாக அமல்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லலாம். அதே போல வறட்சி காரணமாக மழை பெய்யாதும் ஒரு காரணத்தை சொல்லலாம். இருப்பினும் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை 2001 அவர்கள் அதிரடியாக பிறப்பித்த பொழுது உற்சாகத்தோடு மக்கள் பின்பற்றியதை போல இப்போதும் பின்பற்றியிருந்தால் அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் இப்போது திடீரென்று சென்னை நீர் மட்டும் குறைந்திருக்கிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் தங்கமணி. சென்னையினுடைய நிலத்தடி நீர்மட்டம் என்று பார்க்கும் பொழுது தற்காலத்தில் குறைந்து காணப்படுகிறது என்கின்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எமது செய்தியாளர். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக நிலத்தடி நீர்மட்டம் குறித்த ஒரு சில அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். மழைநீர் சேகரிப்பு திட்ட விதிகள் என்று பார்க்கும் பொழுது கடந்த 2001ஆம் ஆண்டு இந்த விதிகள்
அமல்படுத்தப்பட்டது. கட்டிட திட்ட வரைபடத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் குறித்து கட்டாயம் அதில் விவரங்கள் இடம்பெற வேண்டும் என்கின்ற விதிமுறை வகுக்கப்பட்டது. அந்த சமயத்தில் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்தாத கட்டிடங்களின் குடிநீர் மற்றும் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு இருந்ததால் பல வீடுகளில் அது கட்டாயம் செயல்படுத்தப்பட்டது. மேலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சரியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறதா என்கின்ற தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதை பற்றிய ஒரு ஸ்டிக்கர்கள் அங்கே ஒட்டப்படும் என்கின்ற ஒரு விதிமுறையும் அப்பொழுது மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பில் இருந்தது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கான முறைகள் என்று பார்க்கும் பொழுது பல முறைகள் இருக்கின்றன. திறந்த வெளி கிணறு மூலம் மழை நீரை சேகரிக்கலாம், குழாய் கிணறு மூலம் மழை நீரை சேகரிக்கலாம், மேலும் பல்வேறு விதமான மழைநீர் சேகரிப்பு முறைகள் என்பது இருக்கின்றன. கசிவு நீர் குழிகள் மூலம் மழை நீரை சேகரிக்கலாம், சிறிய தனி வீடுகளில் இந்த முறையை பயன்படுத்தலாம், அடுக்குமாடி குடியிருப்புகளில் கசிவு நீர் படுகைகள் முறை மூலம் மழைநீர் சேகரிப்பு செய்யலாம், பெரிய பெரிய தொழிற்கூடங்கள் என்று பார்க்கும்பொழுது நீரூட்டல் கிணறுகள் மூலம் மழை நீரை சேகரிக்கலாம் என்கின்ற பல்வேறு முறைகள் இருக்கின்றன. கசிவு நீர் குழிகள் என்று பார்க்கும்பொழுது திறந்த வெளியில் இதற்கான குழியை அமைக்க வேண்டும். 1 மீட்டர் 1.5 மீட்டர் அளவிற்கு ஆழம் அதிகமாக அந்த குழி இருக்க வேண்டும். குழியில் உடைந்த செங்கற்கள் மற்றும் கூழாங்கற்களை போட்டு நிரப்ப வேண்டும். 300 சதுர அடி பரப்பிற்கு ஒரு குழி என அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற முறை இருக்கிறது. கசிவு நீர் படுகை முறை என்று பார்க்கும்பொழுது நீளவாட்டத்தில் இருக்கக்கூடிய கசிவு நீர் குழி இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. நீளம் என்று பார்க்கும்பொழுது 1 மீட்டரிலிருந்து 5 மீட்டர் வரையிலான நீளமும் ஆழம் 1 மீட்டர் வரையிலும் இதில் செய்ய வேண்டும். மணற்பாங்கான பகுதிக்கு இந்த கசிவு நீர் படுகை முறை என்பது ஏற்ற முறையாக இருக்கிறது. நீரூட்டல் கிணறு முறை என்று பார்க்கும்பொழுது இதற்கு அந்த குழியின் நீளம் என்பது 3 மீட்டராக இருக்க வேண்டும், ஆழம் என்பது 30 மீட்டராக இருக்க வேண்டும். பெரிய பெரிய தொழிற்கூடங்களுக்கு இந்த மாதிரியான முறையில் மழை நீரை சேகரிக்கலாம். காங்கிரீட் உரை கொண்டு அந்த கீழே இருக்கக்கூடிய குழியில் கட்ட வேண்டும். அதில் அந்த மழை நீரை சேகரிக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடிப்பகுதியில் 1 மீட்டர் உயரத்திற்கு உடைந்த செங்கற்களை போட்டு நிரப்ப வேண்டும் என்கின்ற ஒரு முறையிலும் இந்த நீரூட்டல் கிணறு முறை இருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் அளவு என்று பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 2013ஆம் ஆண்டு 7.66 மீட்டராக இருந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு 9.3 மீட்டராக இருக்கிறது. மேலும் தஞ்சாவூர் என்று பார்க்கும்பொழுது 2013ஆம் ஆண்டு 4 மீட்டரில் நீர் கிடைத்திருக்கிறது. அதுவே 2014ஆம் ஆண்டு 5.84 மீட்டரில் தற்பொழுது நிலத்தடி நீர்மட்டம் இருக்கிறது. திருச்சியை பொறுத்தவரை 2013ஆம் ஆண்டு 10.36 மீட்டராக இருந்திருக்கிறது. 2014 பொறுத்தவரை 12 மீட்டராக இருக்கிறது. புதுக்கோட்டையை பொறுத்தவரை 2013ஆம் ஆண்டு 7.29 மீட்டரும் 2014ஆம் ஆண்டு 9.03 மீட்டராக இருக்கிறது. கோவை என்று பார்க்கும்பொழுது 2013ஆம் ஆண்டு 14.70 மீட்டரிலும் 2014ஆம் ஆண்டு 16.15 மீட்டரிலும் நிலத்தடி நீர்மட்டம் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 2013ஆம் ஆண்டு 11.93 மீட்டரிலும் 2014ஆம் ஆண்டு 13.12 மீட்டரிலும் நிலத்தடி நீர் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை 2013ஆம் ஆண்டு 7.52 மீட்டரிலும் 2014ஆம் ஆண்டு 8.60 மீட்டரிலும் நிலத்தடி நீர் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நிலத்தடி நீர் குறைய முக்கிய காரணங்கள் என்று பார்க்கும்பொழுது நீருக்கான தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது, மேலும் பருவமழை குறைவு, மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு இல்லாததும், தனியார் நிறுவனங்களின் அதிக பயன்பாடும் நிலத்தடி நீர் குறைய மிக முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. நிலத்தடி நீர்மட்டம் குறைவதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. முதலாவதாக பூகம்பம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் அனைத்து பகுதிகளிலும் ஏற்பட இருக்கிறது. விவசாயம் கேள்விக்குறியாக்கும் நிலை ஏற்படும். மேலும் நிலம் என்று பார்க்கும் பொழுதும் நீர் என்று பார்க்கும் பொழுதும் அதில் உவர்ப்பு தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்தவரை நிலத்தடி நீர்மட்டம் என்பது மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. நிலத்தடி நீர்மட்டம் குறையும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. தற்பொழுது கோவையில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். வணக்கம் நேசராஜ், கோவை பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கறது எப்படி இருக்கு? கடந்த ஆண்டை காட்டிலும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருக்கிறது. இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மட்டும்தான் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. சில தனியார் கட்டிடங்களில் எந்த ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டியும் அமைக்கப்படவில்லை.
மாநகராட்சி நிர்வாகம் பலமுறை நோட்டீஸ் கொடுத்தும் இந்த தனியார் கட்டிடங்கள் எந்த ஒரு மழைநீர் சேகரிப்பும் அமைப்புள்ளதாக கண்டித்து அவர்கள் மறுபடியும் நோட்டீஸ் வழங்கி வருகின்றனர். குறிப்பாக சுற்று வட்டார பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் தொண்டாமுத்தூர், செட்டிப்பாளையம், சர்க்கார் சாமக்குளம் மற்றும் ஓனாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருக்காக 10 குளங்கள் தூர்வாரப்பட்டு வருகிறது. இதுல குறிப்பாக அந்த ரெசிடென்சியல் ஏரியா சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் 1,87,976 வீடுகளை மழைநீர் சேகரிப்பு செஞ்சிருக்காங்க. இதுல மற்றபடியாக கமர்ஷியல் பில்டிங் எடுத்துக்கொண்டா 5,990 பில்டிங்ல மழைநீர் சேகரிப்பு செய்திருக்காங்க. அதே போல இண்டஸ்ட்ரியல் பார்த்தா இண்டஸ்ட்ரியல்ல 1,900 கட்டடங்களை இந்த மழைநீர் சேகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக உதவி இயக்குனர் சிவஞானம் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். இதுல குறிப்பாக பேசணும்னா தற்போது கோவை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1,200 அடியாக நீர்மட்டம், அதாவது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. கோவை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் 800 அடியாக நிலத்தடி நீர்மட்டம் இருந்து வருகிறது. தற்போது சிவஞானம் அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த மழைநீர் சேகரிப்பை எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம்? சார், பேரூராட்சி பகுதியில் பொறுத்தவரையிலும் எல்லா பகுதியிலுமே நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வரோம். முக்கியமா இந்த குளம் குட்டையில நாங்கள் தூர் வரதுக்கு ஒரு 10 பஞ்சாயத்துல 21 குளங்கள் 216.70 லட்சத்துல போன வருஷத்துல நாங்க செஞ்சிருந்தோம். இதன் மூலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் வெகுவா உயர்ந்திருக்குது. ஆழ்துளை கிணறுடைய நீர்மட்டம் போன வருஷத்துல 1000 மாதிரியா இருந்தது. இப்போ தற்போதைக்கு 300 அடி 400 அடி என்ற அளவுல நீர்மட்டம் கிடைச்சிருக்குது. இந்த திட்டம் சிறப்பான திட்டமா இருக்கு. எல்லாரும் நல்லபடியா செயல்படுத்தினாங்கன்னா பொதுமக்கள் கிட்ட நல்லா செயல்படுத்தினா நிலத்தடி நீர்மட்டம் நல்லா உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பேரூராட்சி பகுதியை பொறுத்தவரையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி முடிச்சோம். எங்களுடைய பேரூராட்சி இயக்குநர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலின்படி உறுப்பினர் கிட்டத்தட்ட ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்கும் அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் அதுக்கான நோட்டீஸ்கள் வழங்கியும் பகுதிகளில் விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தியும் இந்த திட்டத்தை செயல்படுத்த நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இதன் மூலம் நல்ல பலன் கிடைத்துள்ளது. இன்னும் மக்களிடையே சிறிது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டால் இன்னும் முழுமையாக திட்டத்தை நல்லபடியாக நிறைவேற்ற இயலும். தற்போது உள்ள நிலத்தடி நீர்மட்டம் கீழ் அளவில் போய்கொண்டிருப்பதால் இந்த திட்டம் செயல்படுத்தினால் மட்டுமே நம்மளுடைய நீர் ஆதாரத்தை மேம்படுத்த முடியும், வளம்படுத்த முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து மற்றும் அரசாங்கத்தினுடைய திட்டமாகும். இதை அனைவரும் செருமையாக செயல்படுத்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இது குறித்து நாங்கள் மேலும் பல வகைகளும் மக்களுக்கு விழிப்புணர்வு பதாகைகள் வழங்கியும் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். இது குறித்து மக்களும் ஓரளவுக்கு நல்ல பொதுமக்களிடையவும் மன்ற உறுப்பினர்களிடையும் பேரூராட்சி தலைவர்களிடமும் நல்ல வரவேற்பு உள்ளது. இது மேலும் நல்லபடியாக செயல்படுத்த எங்களால் ஆன முயற்சியை ஏற்படுத்தி இந்த மாத இறுதிக்குள் இதை 100% பேரூராட்சி பகுதியில் திட்டத்தை செயல்படுத்த நாங்கள் முழு முயற்சி எடுத்து செயல்படுத்தப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏமா, குறிப்பா பாத்தீங்கன்னா கோவையில விவசாயம் அழிந்து வர நிலையில ஒவ்வொருவரும் மழைநீரை பாதுகாக்கணும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. ஏமா, தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். தமிழகத்தை பொறுத்தவரை மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பது மிக பிரதானமான ஒரு திட்டம். எதிர்காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கவும், நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கவும், நீர்வளத்தை பாதுகாக்கவும் இந்த திட்டம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை பல அரசு கட்டிடங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நமது செய்தியரங்கில் இருக்கும் திரு இந்திரகுமார் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்துல கடந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 19 மாவட்டங்கள்ல நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருக்கிறதா நீர்வள ஆதார மையம் ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்ப கடந்த 10 ஆண்டுகள் ஒப்பிடும் பொழுது தமிழகத்தினுடைய நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கா? திருப்திகரமா இல்லன்றதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, மழைநீர் சேமிப்பு கட்டாயப்படுத்தப்படும் பொழுது எல்லாரும் மழைநீர் சேமிப்பு பண்ணாங்க. ஆனா அதன் பிறகு அதை பராமரிக்கிறாங்களான்றதுன்னா இல்ல, நிச்சயமா பராமரிக்கலாம்னு விட்டுட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம், இது எதையுமே கம்பல் பண்ணாம அது அவங்களுக்கு அத்தியாவசியமானதுன்றதை அவங்க உணரணும். அந்த விஷயத்த நம்ம இன்னும் சரியா பண்ணவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் சென்னையிலே இருந்தவன், எனக்கு வேலை பல்லாவரத்துல கிடைச்சதால பம்மல்ல போய் செட்டில் ஆனேன். அங்க ஒரு வீடு கட்டணும். நாங்க வீடு கட்டும் போது எங்க ஏரியால மொத்தமே 40 வீடு 120 ஏக்கர்ல நல்ல குடிநீரா இருந்தது. அந்த இடத்துல காலப்போக்கில் 98ல பாத்தீங்கன்னாக்கா 1000 வீடுகள் வந்தது, ரோடெல்லாம் போட்டாங்க. மழைநீர் உள்ள போறது குறைஞ்சி எடுக்கிற அதனுடைய அளவு அதிகரிச்சது. பம்மல், பல்லாவரம், குரோம்பேட்லாம் தோல் தொழிற்சாலைகள் நிறைந்த இடம். தோல் தண்ணி 98ல எங்க கணத்துக்கு லேசா கசக்க ஆரம்பிச்சது. உடனடியா மழைநீர் சேமிப்பு எங்களுடைய எந்தவித கம்பல்ஷனும் இல்லாம, அரசு உத்தரவு இல்லாம எங்களுக்கு தேவைன்னு நாங்க பண்ணோம். அதை 6 மாசத்திலேயே நல்ல தண்ணியா மாறிடுது. இதை நாங்க அங்க பள்ளி, எங்க சுற்று வட்டாரத்துலாம் அதை என்ஜிஓ, எக்ஸ்னோரா என்ஜிஓன்றதெல்லாம் எல்லாருக்கும் பரப்பணும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய வீடுகளை கண்ணத்துல எட்டி பார்த்தாலே ஒரு நாத்தம் அடிக்கிற நிலைமை எல்லாம் கூட இருந்தது.
அதெல்லாம் ஒரு எளிய சிறிய பொருள் செலவுல ஒரு 3000-4000 ரூபாய் செலவு பண்ணி அதெல்லாம் இன்னைக்கு வந்து குடிக்கிற தண்ணியாவே மாறி போச்சு. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இது மாதிரி பண்ண முடியும்ன்றது வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்ததுதான் அது ஒரு காரணம். இது மாதிரி பண்ணா இது நமக்கு நல்லது, இதனால இருக்கக்கூடிய விபரீதங்கள், அந்த தண்ணியை நீங்க கை கழுவினா கூட உங்களுக்கு தோல்வியாதி வரும், அதனால கேன்சர் வரும்ன்றதெல்லாம் நாங்க எடுத்து சொன்னப்போ அவங்க வந்து பண்ணாங்க. அது என்ன ஆயிடுது, இப்போ தேவையை உணர்ந்து பண்ணவங்க எல்லாம் அது திரும்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அரசு கம்பல் பண்ணி பண்ண வச்ச இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது அதோட நின்று போச்சு. 2005 சரியான மழை பெஞ்சது. அதாவது வழக்கமா நம்ம தமிழகத்துக்கு 2 பருவமழையில இருந்து மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை காலத்துல 250 இருந்து 350 மில்லிமீட்டர் மழை கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை காலத்துல 700 இருந்து 1000 மில்லிமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா சராசரியா ஆண்டுக்கு 120 சென்டிமீட்டர் மழை கிடைக்கும். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக மழை வர பொய்த்து போச்சு. இந்த மழை பொய்த்து போச்சுன்னா இருக்கிற மழையே வந்து நம்ம சரியா பராமரிச்சோம்னாலே போதுமான மழை இருக்கு. இதை விட குறைந்த மழை பெய்ற நாடுகள் எல்லாம் வந்து சிறப்பா செயல்பட்டு பண்றாங்க. 2 விஷயங்கள் நம்ம பண்ணணும். முழுமையான மழை நீர் சேமிப்பு. எங்க வீட்டுல வந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து வெளியில இருந்து எந்த தண்ணியும் கிடையாதுங்க. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. 2 விஷயம் எங்க வீட்டுல கிடையாது. ஒண்ணு, வெளியில இருந்து தண்ணி வராது. அதே சமயத்துல வீட்டுல இருந்து எதுவும் தண்ணி கழிவு நீரா வெளியில போவாது. 2 விஷயம் பண்ணணும். முழுமையான மழைநீர் சேமிப்பு, முழுமையான கழிவுநீர் சுத்திகரிப்பு. இது 2 பண்ணோம்னா நமக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லாதத பிரச்சனையாக்கி நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் திரு இந்திரகுமார். மழைநீர் சேகரிப்பை பொறுத்தவரை தனி மனிதனுக்கும் இதை உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்பது இருக்கிறது. நீர் என்பது ஒரு சமூகத்தின் சொத்தாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த நீர்வளத்தை காக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அதற்கான பொறுப்பு என்பது மேலும் அதிகமாகிறது என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு குறித்து மேலும் பல தகவல்களை பார்க்கலாம். ஒரு இருக்கும் கள நிலவரம் குறித்து தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆதவன். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் ஆதவன். மதுரையை பொறுத்தவரைக்கும் இப்ப நிலத்தடி நீர்மட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்பு என்பது முறையாக செயல்படுத்தப்பட்டு வருதா? அதாவது மதுரையை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து பராமரிக்கிறதுக்கோ அதை உயர்த்துவதற்கோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறதான் பரவலாக மதுரை வாசிகளுடைய குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நிலத்தடி நீர்மட்டம் 1200 அடி பரப்பளவுல இருந்த நீர்மட்டம் இன்னைக்கு வந்து இன்னும் பல அடிகள் கீழே தாழ்ந்து 1500 அடிக்கு மேலே தோண்டினால்தான் நீர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் வந்து இங்க இருக்கக்கூடிய பரவலா நீர் மேலாண்மை, அதாவது நீரை வந்து சேகரிக்கக்கூடிய திட்டங்களை மாநகராட்சியோ இதுக்குரிய அதிகாரிகளோ யாருமே வந்து முறையாக செயல்படுத்தவில்லை அப்படிங்கறதா மிக முக்கியமான காரணம். மதுரைக்கு பிரதானமான குடிநீர் ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வைகை நதியும் இங்கே வந்து ஒரு 13க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் இருந்தன. இந்த கண்மாயும் இந்த வைகை நதி வந்து இன்னைக்கு முற்றிலுமாக வறண்டு போய் அதுல வந்து சீமை கருவேல மரங்களும் மற்ற மரங்களும் முளைச்சிருக்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் வந்து மிக முக்கியமா பார்க்கும்போது அங்க வந்து நிலத்தடி நீர் ஆதாரம் இல்லை அப்படிங்கறதான். தமிழக அரசு அதாவது 2011 வந்து முன்பு இருந்த அரசு வந்து அறிவிக்கப்படும் போது மழைநீர் சேகரிப்புக்கான கட்டமைப்புகள் வந்து பெயரளவிற்கு தான் வந்து இங்க செயல்படுத்தப்பட்டதே தவிர முறையாக வந்து எதுவுமே வந்து இங்க செயல்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்க இருக்கு. பெரும்பாலான கட்டிடங்கள்ல இங்க வந்து ஒரு வீடு கட்டும் போது வந்து அந்த கட்டிடத்துக்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறை கட்டாயத்தில் இருந்தாலும் கூட அதற்கு கொடுக்கப்படக்கூடிய திட்ட வரைபடத்தில் வந்து அதற்கானது காட்டுவார்களே தவிர உண்மையாகவே அங்க வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் வரைமுறை அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்குறிதான். இதற்கு காரணம் அதிகாரிகள் யாரும் ஆய்வு பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்டு. மதுரையில வந்து நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா ஒரு பாதிப்பா சொல்லலாம்னா இங்க இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோயில் இருக்கக்கூடிய கோபுரங்கள்லயும் அங்க இருக்கக்கூடிய மண்டபத்திலேயும் வந்து தூண்கள் வந்து விரிசலுக்கு உண்டாச்சு. விரிசலுக்கு உண்டானப்ப பல நீரியல் வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதற்கு காரணம் வந்து மதுரையில அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில நிலத்தடி நீர் மட்டம் முற்றிலுமாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறத காரணமா சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம கோயில வந்து அந்த காலத்தை பாண்டிய மன்னர்கள் காலத்துல கட்டிய போதே அங்க வந்து மிக முக்கியமாக கோயில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய நீர், அதாவது அந்த குளத்துல வந்து எப்போதுமே நீர் தேங்கி இருக்கும். அந்த நீரை வந்து ஆதாரமாக கொண்டு கீழே, அதாவது நிலத்திற்கு கீழே நீர்த்தன்மை எப்போதுமே இருந்து கட்டடம் வந்து உறுதியாக இருந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இதையடுத்து பல வருடங்களுக்கு பின்பு தற்போதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மீண்டும் தண்ணீரை தேக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதே போல வந்து நீராதாரத்தை பெருக்குவதற்கு வந்து இந்த மாதிரி கோயில பண்ணது போல மட்டும் இல்லாம மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இது இருந்தாலே போதும் மதுரையில வந்து ஒரு வளமையான இடமா மாறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. மதுரை அப்படின்னு குறிப்பிடுறது மதுரையை
சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது மதுரையை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய பல பகுதிகளும் சேர்ந்ததான் அந்த மதுரை. இந்த மதுரை மாவட்டத்தில் வந்து அதாவது பருவமழையும் பொய்த்து போனதுனால நீர் ஆதாரங்கள் பெருகவில்லை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டாலும், அந்த கிடைக்கக்கூடிய மழை நீரை சேகரித்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது சம்பந்தமா பேசுறதுக்காக லோக்சபா கட்சியினுடைய மதுரை மாவட்ட பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, மதுரையுடைய அந்த நிலவரம் எப்படி இருக்கு? நீர் சேமிப்பு எல்லாம் சரியா பண்றாங்களா? எப்படி இருக்கணும்? மதுரையில பாத்தீங்கன்னா எல்லாமே பேரளவில் தான் இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சில ஏரியால வந்து மொத்தம் 100 வார்டுல இப்ப எத்தனை வார்டுல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா எந்த வார்டுலயும் முடியலன்றதுதான் சொல்லணும். சுமார் 100 வார்டுல வந்து ஒவ்வொரு வார்டுலுமே எப்படின்னா பிரைவேட் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தது எல்லாமே பண்றது வந்து பிசினஸ் ரீதியா பண்றாங்களே தவிர இது மூலமா மதுரையில வந்து நீராதாரத்தை பெருக்கணும், மக்களுக்கு வந்து அதோட பலன் வந்து போய் சேரணும் அப்படின்ற எந்த ஒரு அடிப்படை காரணங்களுக்கும் பண்ற மாதிரி தெரியல. இப்ப சிஎம் அவர் கருணாநிதி, பழைய கருணாநிதியா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, திட்டத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் பண்ணிட்டா மக்கள் வந்து சேர்ந்துராது. அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்றதுக்கு வந்து அதுக்கான அதிகாரிகள் இருக்கணும். அதிகாரிகளும் கரெக்டான முறையில, நேர்மையான முறையில ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து சர்வே பண்ணிருக்காங்களா பண்ணலையான்றது எல்லா அதிகாரியும் இப்ப எப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுல வந்து மழைநீர் சேமிப்பு காட்டணும் மஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை எந்த அதிகாரியும் ஃபாலோ பண்றது இல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கே தவிர எதுவும் இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ஏரியா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் எல்லாத்துலயுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. வீட்டை ஒட்டி எல்லாமே போட்டு சேனல் ஃபார்ம் பண்றது அதுவே ஒரு ஃபார்மாலிட்டிஸ். ஒரு பேரளவுல ஒரு 1 அடி 1.5 அடி எல்லாம் தோண்டிட்டு மேல பிளஸ் ஸ்லாப்பை போட்டு க்ளோஸ் பண்றது அது இப்ப முடியுது அப்படின்னா எப்படி கொண்டு போனாங்க, எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க, எப்படி இது மக்களுக்கு போய் சேர போறது அப்படின்ற எந்த ஐடியாவுமே இல்ல. இது சம்பந்தமா லோக்சபா கட்சி மூலமா ஒரு ஆர்டிஐ ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 15 டேஸ்ல வந்து மதுரையில வந்து மொத்தம் 100 வார்டுல எந்தெந்த வார்டுல கம்ப்ளீட் ஆயிருக்கு, எந்தெந்த வார்டுல எப்ப ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப முடிச்சிருக்காங்க, இதுக்கான எவ்வளவு நிதிகள் இருக்கு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எந்த அடிப்படையில வந்து நீங்க வந்து அந்த இதுக்கு பிளான் அப்ரூவல் எல்லாமே கொடுக்குறீங்க, நீராதாரம் வந்து கண்டிப்பா இருக்கணுமா இருக்கக்கூடாதா. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மதுரையில எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ் உருவாயிருக்கு, எத்தனை இண்டிபெண்டன்ட் வில்லாஸ் உருவாயிருக்கு, சோ அதுல எல்லாம் போட்டிருக்காங்களா, அதை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து சர்வே பண்ணிருக்காங்களா. சோ இந்த மாதிரி எல்லாமே ஆர்டிஐல வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெடி பண்ணி இன்னொரு ஆல்மோஸ்ட் 15 to 30 டேஸ்ல வந்து போட போறோம். இப்ப இது மதுரைன்னு குறிப்பிடும் போது வந்து பரவலான குடியிருப்புகளும் வணிக வளாகங்கள் கட்டிடங்கள் வந்து நிறையவே நிறைஞ்சிருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரத்துல பார்க்கும்போது சுமார் 14 லட்சம் வந்து மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இத்தனை பேருக்குமான வீடுகள்லயும் கட்டிடங்கள்லயும் வணிக வளாகங்கள்லயும் வந்து மழைநீர் சேகரிப்பு முறையாக வந்து செயல்படுத்தப்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு வந்து மதுரையோட நிலத்தடி நீர் மட்டும் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு மிகவும் செழுமையானதா இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா அதை யாருமே முறையாக கண்டுக்கிடல அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அதே போல வந்து சமீபத்தில் வந்து மதுரை மாநகராட்சி சார்பா வந்து அதாவது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிற இடங்கள்ல வந்து ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தொட்டிகள் மூலமா மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் பண்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதுல அந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது அந்த தண்ணீர் பிடிக்கும் போது வீணாகக்கூடிய தண்ணீர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் வாய்க்கால்களும் சேர்ந்துடாம அதை வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி போல அமைச்சு அதுல தண்ணீரை சேகரிக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் கொண்டு வரப்பட்டது. ஆனா அதுலயும் ஊழல் நடந்தது. தொடர்ந்து பேசலாம். மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரை பல வார்டுகளிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் செயல்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது. சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் தங்கமணியிடம் பேசலாம். தங்கமணி, சென்னையில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள்ல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எத்தனை கட்டிடங்கள்ல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சரியாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது? அதனை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக ஹேமா, அதாவது தனியார் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா அமைப்புகளுமே இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் நோக்கம். அதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கின்ற அனைத்து கட்டிடங்களிலும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் இருக்கிறது. சமீபத்தில் 324 கட்டிடங்களில், தனியார் கட்டிடங்களில் இது போன்ற மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் இல்லை என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க கட்டிடங்களை பொறுத்தவரையில் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டமானது தமிழக அரசு அரசாங்க கட்டிடங்களில் நன்றாகவே செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த கட்டிடங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படி அவர்கள் இந்த காலம் நிர்ணயித்துக்குள் அவர்கள் எல்லாம் கட்டி முடித்துவிட வேண்டும். அரசிடம் அவர்களுக்கு அதற்கான சான்றுகள் காண்பிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பதால் அரசு கட்டிடங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலான கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கடந்த மாதத்தில் கூட அதற்கான அறிவிப்பும் அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டது. இன்னும்
மீதி இருக்கின்ற கட்டிடங்களில் எத்தனை கட்டடங்கள் காலியாக இருக்கிறதோ அதில் எல்லாம் அமைத்துவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் கடந்த 30ஆம் தேதிக்குள்ளேயே இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் எல்லாம் அமைத்து விட வேண்டும் என்ற முக்கியமான அறிவுறுத்தலையும் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் பள்ளிகளிலும் ஏற்கனவே மழைநீர் சேகரிப்பு திட்டம் இருக்கின்ற பள்ளிகளை தவிர இல்லாத பள்ளிகளில் மேலும் அமைக்கும் பணியும் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. பெரும்பாலான பள்ளிகளில் அமைக்கும் பணி நிறைவடைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். இப்போது நாம இங்க மழை இல்லம் என்ற இடத்தில் இருக்கின்றோம். அதாவது மழை இல்லம் என்கின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு இடத்தில் இருக்கின்றோம். இந்த அமைப்பின் இயக்குநராக திரு சேகர் ராகவன் இருக்கிறார். இவர் 2001ஆம் ஆண்டிலிருந்தே இந்த அமைப்பின் மூலமாக செயல்பட்டு வருகிறார். இந்த அமைப்பின் மூலமாக மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்தல் மற்றும் அது குறித்த விழிப்புணர்வு அளித்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். 2002ஆம் ஆண்டு இந்த மழை இல்லத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த இல்லத்தை தொடங்கி வைத்த பிறகு அதற்கு பின்னாடிதான் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற சட்டமும் நிறைவேற்றப்பட்டது தமிழக அரசு. இப்போது இந்த அமைப்பின் இயக்குனர் மழை இல்லத்தின் அமைப்பின் இயக்குனர் சேகர் ராகவன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம் தற்போது சென்னையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு, அரசு கட்டிடங்கள் நிலவரம் எப்படி இருக்கின்றது. சார், இப்போ சென்னையில இருக்கின்ற கட்டிடங்கள்ல எந்த அளவுக்கு இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு? இது நீங்க சொன்ன மாதிரி 2002 அக்டோபர் மாசமே இது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மழை 2 இடங்கள்ல தான் சார் பெய்யும். ஒண்ணு மொட்டை மாடின்னு சொல்றோம், ரூஃப்னு சொல்றோம் இல்லையா, அங்க பெய்யும். வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துலயும் மழை பெய்யும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே மக்கள் மொட்டை மாடியில பெய்யற மழை நீரை மட்டும்தான் சேமிச்சிருக்கிறாங்க. இது போராது, வீட்டை சுத்தியும் பெய்யும் இல்லையா. இப்ப பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி இருக்கிற இடம் மொட்டை மாடியை விட அதிகமா இருக்கும். அந்த இடங்கள்ல பெய்யற மழை நீர் தெருவுக்கு தான் ஓடி போகுது. சோ அதையும் சேமிக்கணும். அதை சேமிச்சாதான் முழு பலனை நம்ம அடைய முடியும். அந்த பெரிய ஒரு குறை இன்னொரு சென்னையில இருந்துட்டு இருக்குது. இதை யாருமே இதை கவனிக்கல. அரசாங்கம் யாரு போய் இதை மானிட்டர் பண்றாங்களோ அவங்களும் இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. மக்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லை. அவங்க நினைச்சுக்கிறாங்க இது அழுக்கு தண்ணி, இது விட்டு சுத்தி பெய்யற தண்ணி, மழை அவ்வளவு சுத்தமா இல்லை, அது எப்படி சேமிக்க முடியும்னு. அவங்க என்ன தவறு பண்றாங்கன்னா, மொட்டை மாடி தண்ணி சுத்தமான தண்ணி தான், அததான் இந்த சம்புன்னு சொல்றோம் இல்லையா வீட்டுல, அதுல சேமிச்சு உடனடி தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த வீட்டை சுத்தி பெய்யற மழையும் அது கொஞ்சம் அசுத்தமா இருந்தாலும் அதை கொண்டு போய் நிலத்தடி நீரா சேமிக்கலாம். அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. நாங்க இந்த ரீசார்ஜ் வெல்னு சொல்லுவோம். அது 3 அடியில இருந்து 6 அடி வரைக்கும் டயமீட்டர் இருக்கும். ஒரு 10 அடியில இருந்து 15 அடி வரைக்கும் ஆழமா இருக்கும். அதுல கொண்டு போய் இந்த வீட்டை சுத்தி பெய்யற மழை நீரை அதுல கொண்டு விட்டு நிலத்தடி நீரை அதிகப்படுத்தணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இதெல்லாம் அசுத்தம் இருந்தா கூட அது நம்ம சாயில் இருக்கு இல்லையா, அந்த சாயில் அதை ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணி அது நம்ம கிணத்துக்கோ இல்ல போர்வெலுக்கோ போறச்ச அது சுத்தமான தண்ணியா தான் போகும். அது ஒரு பெரிய குறை இருக்கு. இன்னொன்னு இந்த பராமரிப்பு, மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். பட் அதை விட முக்கியம் அதை பராமரிக்கிறது. இதுல என்ன ஆகும், இந்த மழை நீரோட சேர்ந்து சில அழுக்கு, இலை, குப்பை, சத்தை இதெல்லாம் போய் நம்ம இந்த ரீசார்ஜ் வெல்ஸ்ல போய் தங்கிடும். அதே மாதிரி ஃபில்டர் தொட்டின்னு சொல்லுவாங்க, வடிகட்டுற தொட்டி ஒன்று அமைப்பாங்க. அதுல அந்த கல்லெல்லாம் போட்டு அதை ரொப்புவாங்க. அதுலயும் போய் இந்த குப்பை எல்லாம் போய் சேர்ந்துரும். சேர்ந்த உடனே என்ன ஆகும், அதுக்கப்புறம் பெய்யற மழை உள்ள போகாது, அது தடுத்து நிறுத்திடும். சோ அதனால இந்த சுத்தம் செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதுவும் வருஷத்துக்கு 2 தடவை செய்யணும். அது கண்டிப்பா. ஓகே சார், நன்றி. இப்ப சென்னையில எந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது, இன்னும் பராமரிக்க வேண்டிய மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் எவ்வளவு, அதெல்லாம் எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்தை அவர் வலியுறுத்தியிருக்காரு. கீழாக நிலத்தடி நீர் மட்டம் சென்றுவிட்டது கோடை காலங்களில். இந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள அதிமுக அரசு திமுக அரசால் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு மீண்டும் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் காரணமாக சேலம் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகளை கொண்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. மேலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து பல்வேறு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. மேலும் சேலம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த திட்டப்பணி குறித்து மாவட்ட ஆட்சியர் மகரபூர்
ஆலோசனை அவ்வப்போது அரசு துறை அதிகாரிகளிடம் கேட்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு பணிகளை சரிவர செய்யாத அரசு துறை அதிகாரிகளுக்கு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையும் விடுத்து வந்தார். இதனால் 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்குள் சேலம் மாவட்டத்தில் அனைத்து அரசு துறை அலுவலக கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்ற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மாவட்ட ஆட்சியரின் நெருக்கடி மற்றும் தூண்டுதலின் காரணமாக இந்த இலக்கு முன்கூட்டியே எட்டப்பட்டு விட்டது என்றே கூறலாம். 100% அரசு துறை அலுவலகங்களில் இந்த கட்டமைப்பு பொருத்தப்பட்டு சேலம் மாவட்டம் சாதனை படைத்துள்ளது என்றே கூறலாம். மேலும் இதுபோன்ற கட்டமைப்புகள் இருந்தால் மட்டுமே புதிய கட்டிடங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கட்டமைப்பு இல்லாத வரைபடங்களுக்கான குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகமும் மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டும் வருகிறது. அடுத்ததாக ராமேஸ்வரத்தில் நிலத்தடி நீர்மட்டம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது, அங்கே மழைநீர் சேகரிப்பு எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தருகிறார் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா. ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே ஒரு வறட்சியான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் முழுக்க மழை நீரையே நம்பியுள்ளனர். விவசாயத்துக்கும் சரி, மக்கள் குடிப்பதற்காக இருந்தாலும் சரி, மழை நீரையே நம்பியுள்ள நிலைமையில இருக்கு. இந்நிலையில தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இது ஏற்கனவே சென்ற ஆண்டு அச்சிலே அறிமுகப்படுத்தி நல்ல மாவட்டம் முழுவதும் நல்ல மக்களிடம் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு செயல்பாட்டிலே இருந்துச்சு. ஆனா தற்பொழுது கடந்த ஆண்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் போதிய விழிப்புணர்வு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என்றுதான் கூற வேண்டும். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு 10% கூட இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் மக்களிடம் விழிப்புணர்வு செல்லாமல் போதிய திட்டம் செயல்பாட்டில் இல்ல. அது மட்டும் குறிப்பா சொல்லணும்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட இந்த திட்டம் முழுமையான செயல்பாட்டில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிற அரசு அலுவலகங்களில் கூட இந்த திட்டங்கள் செயல்பாட்டில் கிடையாது. அதனால அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட நிர்வாகம் மக்களிடம் மழைநீர் சேகரிப்பை பற்றி விழிப்புணர்வு மக்களிடம் போதிய அளவுக்கு இந்த விழிப்புணர்வு கொண்டு செல்லப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகள் பேரணி மட்டும் பேரணி மட்டும் சென்று விட்டதோடு இருந்து விட்டு முழுமையான விழிப்புணர்வு மாவட்ட குழந்தைகளுக்கும் சரி, பள்ளி குழந்தைகளுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி எந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் நகராட்சி மூலியமாகவும் எந்த விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்தப்படவில்லை. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மாவட்டத்திலே ஒரு ராமநாதசாமி கோயில் இருக்கு. இந்த ராமநாதசாமி கோயிலில் HRNC டிபார்ட்மெண்ட் மூலமாக மழைநீர் சேகரிப்பு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. கோயிலினுடைய மேல் தட்டில் இருந்து அனைத்து தண்ணீருமே மழை தண்ணீர் பெய்யும் பொழுது மழை தண்ணீர் அனைத்துமே இந்த சேது மதவர் சொல்ற கோயில் குளத்துலதான் சேகரிப்பதற்கான வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல கோயிலுக்கு சொந்தமான பில்டிங், அதாவது தங்கும் விடுதிகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் கருணை இல்லங்கள் போன்ற பில்டிங்கள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கோயில் HRNC டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலை சமயத்துறையின் சார்பாக திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு பழுதடைந்திருந்த நிலையிலும் அதையும் புறநமைப்பு செய்து தற்சமயம் முழுமையாக HRNC டிபார்ட்மெண்ட் ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலில் அது கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்கள், அதற்கு சொந்தமான கட்டிடங்கள் அனைத்திலுமே முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக திருச்சி பகுதியில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறார் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம சேமிக்காதனால இந்த கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் கடுமையா நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. குறிப்பா சொன்னா 2013ஆம் ஆண்டு 10.3 மீட்டர் இருந்த நிலத்தடி நீர்மட்டம் தற்போது 2014 ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா 12.3 மில்லியன் மீட்டராக நிலத்தடி நீர்மட்டம் கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஆழமா நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. இப்ப நம்ம அருகில தண்ணீர் அமைப்பை சேர்ந்த பிரகாஷ்ங்கிற நிர்வாகி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இந்த மழைநீர் சேகரிப்பு இந்த மாவட்ட நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்குது நீங்க கருதுறீங்களா? மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் உத்தரவு போட்டாலும் அரசு அலுவலக கட்டடங்கள்ல மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயுமே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு அவங்க அதை பராமரிக்கிறாங்க அது கேள்விக்குறியா இருக்கு. இதுக்காக ஒரு அலுவலரை நியமிச்சிருக்காங்களா, அதை அவங்க போய் பாக்குறாங்களாங்கிறது சரிவர தெரியல. பொதுமக்கள் மழைநீர் சேகரிப்பதுடைய அவசியத்தை கண்டிப்பா முக்கியத்துவத்தை உணரணும். அதே மாதிரி நிலத்தடி நீர் மட்டம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆத்துல போர் போட்டாலே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதனால அரசாங்கம் இந்த திட்டத்தையும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்துடைய அவசியத்தையும் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதனால ஏற்படக்கூடிய தீங்குகளையும் ஜனங்கள் மத்தியில விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும். அதாவது நிலத்தடி நீர் மட்டம் உயர்த்துறதுக்கு வெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மட்டுமே போதாது, அதுக்கு உரிய நடவடிக்கையில மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி இறங்கணும்னு சமூகர்கள் கருதுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அரசு கட்டடங்கள்ல ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் இன்று வரை அது அமைக்கப்பட்டிருக்கிறதா, அது சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கா இன்று வரை ஆய்வு செய்யல. இதனால இந்த திட்டம் பலனளிக்காமலே போயிடும். அதனால முதல்வருடைய எண்ணப்படி
அனைத்து அரசு கட்டடங்கள் மட்டுமல்லாது தனியாருடைய கட்டடங்களிலும் வந்து நிலத்தடி நீரை வந்து உயர்த்துவதற்காக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதை தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அது கடுமையான நடவடிக்கை மூலம் தான் வந்து கடுமையான தண்டனைகள் அளிப்பது நடவடிக்கை மூலம் தான் வந்து இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும் என்று இவங்க கருத்து சொல்றாங்க. தமிழகத்தின் பல பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறித்த பல்வேறு கருத்துக்களை எமது செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பருவநிலை மாற்றத்தினால பாத்தீங்கன்னா மழையே பெய்யாது. ஆனா மழையே பெய்யலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மழை காலம் முடிகிற சமயத்துல பாத்தீங்கன்னா 2-3 நாள்ல ஒரே வெள்ளக்காடாகிட்டு போயிடும். அந்த சமயத்துல நம்ம வந்து அந்த மழை நீரை சரியாக பூமிக்குள்ள அனுப்பலன்னா அதுக்கப்புறம் மழை பெய்யாது. பெய்யும் போது பண்றதுதான் அறுவடை. பெய்யாத சமயத்துல மழையே வரலன்னு சொல்றதுல ஒன்னும் அர்த்தம் கிடையாது. ஆனா மழையை வந்து சராசரியா எந்த ஆண்டு பொய்த்து போனதுன்னு சொன்னா கூட 900 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சது. 900 மில்லிமீட்டர்ன்றது போதுமான அளவுக்கு அதிகமானதே கூட. ஆனா அதை நம்ம சரியா மேனேஜ் பண்ணலன்றதுதான் நிதர்சனமான உண்மையை தவிர, இப்ப எங்க வீடு பாத்தீங்கன்னா 23 அடி ஆழமுள்ள கிணறு தான். எனக்கு ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி வேணும், தாவரங்களோட சேர்த்து, செடிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. 2 விஷயம் பண்றோம். ஒன்னு, கழிவு நீரை முறையா சுத்தம் பண்ணி செடிகளுக்கு பயன்படுத்திக்கணும். எல்லாமே கழிவு நீராக்கி திரும்ப காவாயில் அமைச்சிட்டு இருக்கிற தவிர அந்த கழிவு நீரை வந்து அது உபயோகப்படுத்தப்பட்ட நீர், கழிவு நீரே கிடையாது, அது யூஸ்டு வாட்டர். அதை வந்து ரீயூஸ் பண்ணணும். அதை ரீயூஸ் பண்ணாம நம்ம வெளியில அமைச்சிட்டு இருக்கோம். 2வது விஷயம், மழை நீரையும் அதோட சேர்த்து அமைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்ப எல்லா இடங்களும் என்ன பண்றாங்க, மழைநீர் வடிகால் தான் வெட்டுறாங்க. மழைநீர் வடிகால்ன்றது ஒரு ராங் கான்செப்ட். அதுல என்ன இருக்கு, கழிவு நீர் தேங்கி நின்று கொசு உற்பத்தி ஆகுது. அதுக்கு பதிலா மழை நீரை வந்து பெர்குலேஷன் பெட்டு, கசிநீர் குட்டைகளை அமைக்கணும். அந்த கால்வாய்கள் அமைச்சாலும், மழைநீர் கால்வாய்கள் அமைச்சாலும் அது இடையில இப்ப சேகர் ராகவன் அதுக்காக ஒரு கேஸே போட்டு பெசன் நகர் பகுதியில் அந்த 2000 அதை பண்ணார். மழைநீர் சென்டர் உடைய இன்சார்ஜ் சேகர் ராகவன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்வலர்கள் அங்கங்க இருந்து அதை வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் அவர்களெல்லாம் சரியா பயன்படுத்தினோம். இப்ப எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா 98 ஆரம்பிச்சு 2000 நாங்க ஒரு கிட்டத்தட்ட 1000 வீடுகளுக்கு மழைநீர் சேமிப்பு பண்ணிட்டோம். ஏன்னா அது காலத்தின் கட்டாயம், அவர்களுக்கு தேவைகள் இருந்தது, உடனே பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கெட்டு போன தண்ணி இன்னைக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த தண்ணியா இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம குடிநீரை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி சுத்தம் பண்றதுன்ற நம்ம முன்னோர்களுடைய அறிவை நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு நீங்க சிவகங்கை, ராமநாடு மாவட்டங்களில் போனீங்கன்னா அவங்க குடிநீரை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இந்த மெட்ரோ வாட்டர்ல இருந்து தண்ணி குடிக்கிறதே இல்லை. அவங்க குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க. அது காவி கலர்ல இருந்தாலும் சரி, சாணி கலர்ல இருந்தாலும் சரி, அதுக்கு தேற்றான் கொட்டைன்னு ஒரு கொட்டை பயன்படுத்துறாங்க. இந்த தேற்றான் கொட்டையை பத்தி நம்ம ஊர்ல யாருக்குமே தெரியல. நம்ம நாட்டினுடைய செல்வம் அது. குறிப்பா தென்னிந்தியாவில குத்தாலம், கொல்லிமலை, எங்கெல்லாம் 30-35 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கிற இடங்கள் எல்லாம் மானாவரியா விளையக்கூடிய ஒரு சாதாரண கொட்டை. இது சித்த மருத்துவத்துல பெரிய அளவில் பயன்படுத்துறாங்க. இந்த கொட்டையை வந்து என்ன பண்ணணும், இதுதாங்க இந்த தேற்றான் கொட்டைன்றது. பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். இது கிலோ வந்து 100 ரூபாய்க்குள்ளதான் கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும். இந்த ஒரு கொட்டை கிட்டத்தட்ட 30-40 லிட்டர் தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு போதுமானது. ஒரு கொட்டையை மண் ஓடுல இழைக்கணும். இழைச்சி 10 லிட்டர் தண்ணியில நீங்க நைட்டு கரைச்சி வச்சீங்கன்னா காலையில எந்த கெமிக்கலும் அதுல இருக்காது. குறிப்பாக இந்த கொட்டையினுடைய பவர் என்னன்றதை டாக்டர் பிரசாத் ஹைதராபாத்ல ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாரு. உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான கழிவான யுரேனியம் கழிவை சமன் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கொட்டைக்கு இருக்குதுன்னு. சோ யுரேனியம் கழிவை சமன் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிற இந்த கொட்டைக்கு மற்ற கழிவுகள் எல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான உயர்ந்த கொட்டை நம்ம ஊர்ல விழுது. நம்ம ஊர் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னாக்கா நமக்கு எல்லாமே தேவைக்கு அதிகமா இருக்குது. ஆனா தேவைக்கு அதிகமா இருக்கிறதாலே அதை நம்ம உதாசீனப்படுத்தி எல்லா சிக்கல்களையும் மாட்டிட்டு இருக்கோம். கழிவு நீரை சுத்தம் பண்ணுங்க, மழை நீரை முறையா சேகரிங்க. கட்டடத்துல விழுறதுல, சாலையில விழுறதே நீங்க அங்கங்க சாலை ஓரங்கள்ல சின்ன சின்ன கசிவு நீர் குட்டைகள் அமைச்சீங்கன்னாக்கா சாலையில போற தண்ணி அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல தான் போனோன்றது இல்ல. கசிவு நீர் குட்டையில 70% போனாலே போதும். 50 to 60% முறையா நம்ம மழைநீர் சேமிச்சாலே நம்மளுடைய நிலத்தடி நீர் போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம 10% தன்னாலேயே போறதை தவிர மற்றது எதையும் நம்ம உள்ள அனுப்புறது இல்லை. குறிப்பாக நீங்க மழை குறைஞ்சிட்டே வருது, பெரிய அளவுல மழை குறைஞ்சிட்டு வருது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் பச்சை இலைகள் அதிகமா இல்லாததுதான். மழை மேகங்கள் 2-3 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து மழை நீரை வருது. மழை நீர் வர வேகத்திலேயே அது எவாபரேட் ஆகிட்டே வரும். அப்படி எவாபரேட் ஆகி போற சிறு துளியா வர அந்த மழை துளிய அத பூமிக்கு அழைச்சிட்டு வருது தாவரங்கள் இருந்து போகக்கூடிய அந்த நீராவி. இந்த தாவரங்கள் இருந்து போய் இன்னைக்கு நீராவி போறதுக்கு பதிலாக கட்டடத்துல இருந்து சூடான ஆவி போகிறதால அது அப்படியே மேகமா கன்வெர்ட் ஆகி போயிடுது. நீங்க கடந்த 10 நாட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கருமேகங்கள் சூழ்ந்து கடுமையான காற்றோட சுழண்டுட்டு இருக்கோம். மழை வரப்போதுன்னு நம்ம துணியெல்லாம் கூட உள்ள எடுத்து போடுவோம். ஆனா அங்கங்க ஒரு டிராப் விழும்.
அப்படியே போய் கடல்ல பிஞ்சு. தொடர்ந்து பேசலாம் திரு இந்திரகுமார். மழைநீர் வடிகால் என்பதை மாற்றி கசிவுநீர் குட்டைகள் அமைப்பது என்பதுதான் நிறைய பலன்களை தரும் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. சென்னையில் இருக்கும் எமது செய்தியாளர் தங்கமணியிடம் பேசலாம். தங்கமணி, இப்போ 300க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள்ல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சரியாக செயல்படுத்தவில்லை அப்படின்னு மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்படும்? இதற்கான கால அவகாசம் ஏதாவது கொடுத்திருக்காங்க? நிச்சயமா ஹேமா, அதாவது கால அவகாசம் எல்லாம் என்று பார்த்தால் ஏற்கனவே கால அவகாசம் அனைத்தும் கொடுத்து விட்டது. மிக முக்கியமா அதற்கு முன்பாக மிக முக்கியமான இன்னொரு கருத்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக பெய்கின்ற மழையில் சராசரியாக அந்த மழை எந்த அளவுக்கு தேங்கி நிற்கிறது, எந்த அளவுக்கு கடலில் சேர்க்கிறது என்ற ஒரு முக்கியமான கருத்தை பார்க்கலாம். அதாவது 40% மழையானது நிலத்தின் மேல் ஓடி கடலில் கலப்பதாக கூறப்படுகிறது. அதே போல 35% நீரானது ஆவியாயிடுது, வெயில் ஆவியாகி போயிடுது. அதே போல 14% தண்ணி மட்டுமே பூமிக்கடியில் செல்கிறது. அதே போல 10% தண்ணி மட்டுமே நீரின் ஈரப்பதத்திற்கு உதவுகிறது. இந்த தருணத்தில் இந்த தகவலை பதிவு செய்து கொள்கிறேன். நீங்கள் கேட்டது போல இந்த கட்டிடங்களில் சரியாக அமைக்காதவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை எல்லாம் இருக்கிறது என்று கேட்டீர்கள். முக்கியமாக 324 கட்டிடங்களுக்கு சமீபத்தில் குடிநீர் வடிகால் வாரியம் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் சென்னையில் இருக்கின்ற கட்டிடங்களுக்கு. இந்த கட்டிடங்களில் சரியாக இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அவர்கள் அமைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஏற்கனவே சட்டத்தில் கடுமையாக அந்த தண்டனை இருக்கிறது. ஏனென்றால் சட்டத்திலேயே இந்த 2002ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டத்திலேயே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த குடிநீர் இணைப்பை துண்டிப்பதற்கான அனைத்து அதிகாரமும் இருக்கிறது அந்த சட்டத்தில். மேலும் அவர்களுக்கு மேற்கொண்டு அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்தால் மட்டுமே அவர்களுக்கு மீண்டும் இணைப்பை வழங்க வேண்டும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது போன்ற நிலைமையை தான் இங்கு இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக முன்னதாக சொன்னது போல அரசு கட்டிடங்களும் பார்த்தோம் என்றால் ஒரு பெரும்பாலான கட்டிடங்கள் இருந்தாலும் இது ஒரு 50% அளவிற்கு தான் அரசு கட்டிடமே கூட இது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 50% கட்டிடங்களில் இந்த முறையாக இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை அமைக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது. தற்போது தமிழக அரசு கடந்த சென்னையை பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்ட கட்டிடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு செயல்படுத்தப்படவில்லை என்று அந்த கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் இருக்கும் எமது செய்தியாளர் ஆதவன் அவர்களிடம் பேசலாம். ஆதவன், இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள்ல மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு சரியாக அமைக்கப்படல அப்படின்னு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்களா? அமைக்கப்படாத கட்டிடங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? என்ன மாதிரியான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுத்திருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணு. அதான் மதுரையை பொறுத்த வரைக்கும் தனியார் கட்டிடங்கள் அப்படின்னு இல்லாம அரசு கட்டிடங்களே இந்த திட்டம் வந்து சரியாக அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கறதா உண்மை. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கூட இந்த திட்டம் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களை ஒட்டுமொத்தமா ஆய்வு பண்ணும்போது 94% கட்டிடங்கள்ல இந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பு முறையாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது தவிர வந்து சமீபத்தில் அதாவது மாநகராட்சியிலிருந்து அமைக்கக்கூடிய குடிநீர் குழாய் தொட்டிகள், தற்காலிகமாக அமைக்கக்கூடிய போர்வெல் தொட்டிகள் இருந்து வரக்கூடிய மழைநீர் சேகரிப்பு அமைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வடிவமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அதுவும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்க இருக்கு. மொத்தத்தில் இங்க வந்து மழைநீர் சேகரிப்பதற்கான திட்டங்கள் பெயரளவுல தான் இருக்கே தவிர அதை தீர்ப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதற்கான தீர்வு குறித்து திரு முத்துகிருஷ்ணன் அவரிடமே கேட்கலாம். சார் சொல்லுங்க, இது என்ன சார் தீர்வா இருக்கும்? இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மதுரை வந்து ஒரு பாரம்பரிய நகரம். அதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அழகர் ஆத்துல இறங்குறது. அதுவே இன்னும் நம்ம வந்து மண்ணு மூட்டை அடிக்கி லாரியில தண்ணியை கொண்டு வந்து நிப்பி தான் ஃபங்க்ஷன் நடத்துறமே தவிர மழை இதுக்கு காரணம் வந்து மழை வரத்தே இல்லைன்றது இல்ல, குறைஞ்சிருக்கு, அது உண்மைதான். பட் இப்ப தமிழ்நாடு வந்து 900 மில்லிமீட்டர் இருக்கு. இப்ப இஸ்ரேல்ல வந்து 300 மில்லிமீட்டர் தான் இருக்கு. அவங்க வந்து அதுல வந்து விவசாயம் பண்ணி பிளவர் பிசினஸ் எல்லாம் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு வர்ற மழை வரத்தை வந்து எப்படி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு வந்து இப்ப யூத் லீட் இந்தியா இந்த மாதிரி ஒரு சில என்ஜிஓஸ் மூலமா சப்போர்ட் பண்ணி கருவேல மரத்தை வெட்டுறது, அந்த இடத்துல வந்து மழை வர்றதுக்கான மரங்கள் நடுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அடுத்து இதே மாதிரி கண்டினியூஸா இதுக்கு கவர்மெண்ட்டும் சரி பொதுமக்களும் சரி சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வந்து மதுரை ஒரு செழிப்பான நகரமா மாத்தலாம். மதுரையில வந்து இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இங்க பதிவு செய்யப்படுது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். மாதவன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மழைநீர் சேகரிப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு என்பது பல கட்டிடங்களில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தமிழக அரசின் உத்தரவு பல இடங்களில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு
செயல்படுத்த வேண்டும் என்கின்ற உத்தரவையும் தாண்டி இதில் இருக்கக்கூடிய சமூக பொறுப்புணர்வு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் நீர் என்கின்ற ஒரு சொத்து அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் இப்பொழுதிருந்தே மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இதற்கான மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு என்பது அரசினுடைய உத்தரவாக பார்க்காமல் ஒரு தனி மனித பொறுப்பாக இதை நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அரசினுடைய உத்தரவை அடுத்து அனைத்து கட்டிடங்களிலும் இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஆய்வு தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் மழைநீர் சேகரிப்பு என்பது அமைத்தால் மட்டும் போதாது, அதை பராமரிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வும் மக்களிடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் தங்கமணி, கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் மற்றும் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் ஆதவன் மற்றும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு இந்திரகுமார் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.